Hi my channel viewers, welcome my cooking channel. என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக வெரைட்டி ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் எப்போவுமே நான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் வச்சு பண்ணனா ஒரு பொரியல் ரெசிபி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. நமக்கு வந்து இந்த வெங்காயத்தாள் வச்சு பண்ணனா பொரியல் எல்லாருமே எடுத்துருக்குதான் நினைக்கிறேன். அது வந்து நமக்கு வந்து இந்த இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். நமக்கு வந்து அதை வச்சு பண்ணனா ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி இதான் இன்னைக்கு நான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணது. நமக்கு வந்து பார்க்கலாம் இந்த வெங்காயத்தாள் பொரியல் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தாள் அந்த லீஃப் எல்லாம் நம்ம வந்து எடுத்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்குது. அதோட கீழ் போர்ஷன் வந்து அந்த வெங்காயம் இருக்கும், அதுவும் தோலெல்லாம் உறிஞ்சு நம்ம வந்து கட் பண்ணி இங்கே வச்சுருக்குது. இதுவும் இதில் நமக்கு வந்து பொரியல் பண்ணும்போது இதுவும் போடுறதுக்கு தான் இங்கே வச்சுருக்குது. தேங்காய் துருவி வச்சுருக்குது, ஜீரகம், ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து கருவேப்பிலை, க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, ஆயில், சால்ட்டு, கடுகு, மஞ்சத்தூள் அண்ட் உளுந்த பருப்பு இதெல்லாம் தாளிக்கிச்சிட்டு தான் நம்ம இந்த பொரியல் பண்ண போகுது. நமக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் தேங்காய் துருவி வச்சுருக்குது, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாமே க்ரஷ் பண்ணி இதாட்டு தான் இங்கே இந்த பொரியலில் ஆட் பண்ணணும். இனி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நமக்கு வந்து தேங்காய் துருவி வச்சா தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை அண்டு பச்சை மிளகா, அண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் வேக வைக்கும்போதும் ஆட் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் வந்து அரைக்கும் க்ரஷ் பண்ணும்போது நமக்கு ஆட் பண்ணலாம். நீ இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். தேங்காய், பச்சை மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் எல்லாமே நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குது. இனி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது, கடுகு, உளுந்த பருப்பு, இது நமக்கு வந்து இந்த கட் பண்ணி வச்ச அந்த வெங்காயத்தாளோட லீஃபு இதுக்கு ஆட் பண்ணலாம். அண்டு கட் பண்ணி வச்சா வெங்காயம், அந்த லீஃபோட கீழே வெங்காயத்தோட அது இருக்கும், அது வந்து நம்ம அந்த தோலெல்லாம் களைஞ்ச அதுவும் இதில் ஆட் பண்ணலாம். இனி சால்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நமக்கு நல்லா வதக்கி விடலாம். நம்ம வந்து இந்த லீஃபில் நம்ம வந்து இந்த லீஃப் கீழே போர்ஷனில் அந்த வெங்காயம் எல்லாம் இருக்குது இல்லையா, அதனால அதுலேருந்தே நமக்கு வந்து இந்த தண்ணி வந்து அதுலேருந்தே ஃபார்ம் அப் ஆகும். நம்ம வந்து தண்ணி இதில் ஆட் பண்ண வேண்டியது இல்லையா, அதுலேருந்தே ஃபார்ம் அப் ஆகுனா அந்த ஒரு தண்ணியோட கண்டென்ட் தான் இதில் இருக்கும்.
வெங்காயத்தாள் பொரியல். நமக்கு வந்து அந்த இதில் இப்போ நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை. நமக்கு வந்து அதுலேருந்தே பொம்பான தண்ணி தான் இதில் இருக்குது. பார்த்தீங்களா, நமக்கு வந்து அந்த பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வெட்டி வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தானே ஆகும். இது நல்ல டேஸ்டான ஒரு பொரியல் நமக்கு வந்தது. இது இனி அரைச்சி வச்சா க்ரஷ் பண்ணி ரொம்ப மயமாக அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒன்று க்ரஷ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அது அந்த அரைச்சி வச்சா கண்டென்ட் நமக்கு இதில் அந்த ஆட் பண்ணலாம். தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், கருவேப்பிலை அண்டு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்ச கண்டென்ட் இது ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த ஒரு பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். നമുക്ക് വേണ്ട அந்த அரைச்ச கண்டென்ட்டோட നമ്മുടെ വെങ്കായത്താൾ പൊരിയൽ ഫൈനൽ സ്റ്റേജ് ആയിരിക്കുന്നത്. ആക്ച്വലി നമുക്ക് ഇതൊരു ലീഫ് ആയതിനാல அதில் வந்து கருவேப்பிலையோட வந்து தேவையில்லை. ஜஸ்ட்டு அரைக்கும் போது மட்டும்தான் கருவேப்பிலை ஆட் பண்ணால் போதும். ஆனால் வந்து ஒரு வாசம் எல்லாம் மேனேனா வந்து ஃபைனலாக நமக்கு வந்து இந்த ஒரு கொத்து ஆட் பண்ணலாம், அவ்வளவுதான். இல்லை, ஆக்சுவலி நம்ம வந்து லீஃபோட இதெல்லாம் வைக்கும்போது சீரா குழம்பு அதே மாதிரி கீரை பொரியல் எல்லாம் வைக்கும்போது நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறதில்ல. அரைக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஆட் பண்ணும். இப்போ வந்து நம்ம இது வந்து ஜஸ்ட் ஒன்றும் வேணும்னா அந்த ஒரு வாசத்துக்கெல்லாம் மேலே வைக்கலாம். அவ்வளோ ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது நம்மளோட தாள் பொரியல், வெங்காயத்தாள் பொரியல் ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. நம்மளுடைய வெங்காயத்தாள் பொரியல் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. നമുക്ക് வந்து ഇത് வந்து നമുക്ക് வந்து നല്ല ഒരു ടേസ്റ്റിയാണ് ഒരു സൈഡ് ഡിഷ്. നമുക്ക് வந்து എന്താ കേർഡ് റൈസോ അല്ലെങ്കിൽ റൈസ് കേടെല്ലാം ആഡ് பண்ணி இந்த சைட் டிஷ்ஷாக இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்டாக தான் இருக்கும். இனி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஐட்டம் தான். நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய லீஃப் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது இல்லையா, ஃபைனல் ப்ரிப்பரேஷன் பண்ணி வரும்போது ரொம்ப கம்மியாயிருச்சு. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர்ற வரைக்கும் நன்றி, வணக்கம்.